தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு நமது குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் யாராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் இடத்தில் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயபுரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கிலுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய திரு இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்தருளும். வாழும் காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண நேரத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது அன்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற அருள் புரியும். ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 56வது இறைவார்த்தை. வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: ஒருவன் நீதியினின்று விலகுகிறான் என்றால் அவன் தன் இச்சையால் நடத்தப்பட்டு, தன் சொந்த பிடிவாதத்தால் ஏமாற்றப்பட்டு, தன் சொந்த சித்தத்தால் அடித்துச் செல்லப்படுகிறான் என்று புனித அகுஸ்தினார் கூறுகிறார். ஆனால் நம்முடைய திருவிவிலியத்தை அறிந்து கொள்ளாதவர்களுக்கு நான் சொல்வது இதுவே: கடவுள் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்றால், ஒரு பாவி தன் அழிவை நோக்கி ஓடுவதை காணும்போது அவர் அவன் பின்னால் ஓடுகிறார், அவனை கூப்பிடுகிறார், கெஞ்சுகிறார், நரக வாசல் வரைக்கும் கூட தொடர்ந்து அவனோடு போகிறார். அவனை மனம் திருப்ப அவர் என்னதான் செய்ய மாட்டார்? அவனுக்கு நல்ல ஏவுதல்களையும் பரிசுத்த எண்ணங்களையும் அனுப்புகிறார். அவற்றால் அவன் பலனடையவில்லை என்றால் அவர் கோபமும் எரிச்சலும் கொண்டு அவனை தூக்கி கொண்டு வருகிறார். அவனை தாக்குவாரா? இல்லை, அவர் அவனை மன்னிக்கிறார். ஆனால் பாவியோ இன்னும் மனம் திரும்பியபாடில்லை. ஆகவே மரணத்திற்கு ஏதுவான ஒரு நோயை கடவுள் அவனுக்கு அனுப்புகிறார். இத்துடன் எல்லாம் முடிந்து விட்டதா? இல்லை சகோதரரே, அவரே அவனை குணப்படுத்துகிறார். பாவியோ தீமையில் இன்னும் அதிக பிடிவாதம் உள்ளவனாக மாறுகிறான். கடவுளோ தம் இரக்கத்தில் ஏக்க தவிப்போடு மற்றொரு வழியை தேடுகிறார். அவர் அவனுக்கு இன்னும் ஒரு வருடம் காலம் தருகிறார். அந்த வருடம் முடியும் போது மேலும் ஒரு வருடத்தை அவனுக்கு கூட்டித் தந்தருளுகிறார். ஆனால் இவ்வளவத்தையும் மீறி பாவியானவன் நரகத்தில் விழ விரும்புகிறான் என்றால் கடவுள் என்னதான் செய்வார்? அவனை கைவிட்டு விடுவாரா? இல்லை, அவர் அவனது கையை பற்றி கொள்ளுகிறார். அவன் நரகத்தில் ஒரு காலையும் வெளியே மறுகாலையும் வைத்திருக்கையில் அவர் இன்னும் அவனுக்கு அறிவுரை கூறுகிறார். தமது வரப்பிரசாதங்களை வீணாக்காதபடி அவனிடம் கெஞ்சுகிறார். இப்போது நான் உங்களிடம் கேட்கிறேன், அந்த மனிதன் நரகத்தில் தீர்வை அடைகிறான் என்றால் இறை சித்தத்திற்கு எதிராகவும் தானே நரகத்தில் விழ விரும்பியதாலும் தான் அவன் இந்த தீர்வைக்கு உள்ளாகிறான் அல்லவா? இப்போது கடவுள் எனக்கு தண்டனை தீர்ப்பிட விரும்பினார் என்றால் அவர் ஏன் என்னை படைத்தார் என்று என்னிடம் கேளுங்கள் பார்ப்போம். நன்றியற்ற பாவியே, நீ நரக தண்டனை அடைகிறாய் என்றால் அதற்காக குற்றம் சாட்டப்பட வேண்டியவர் கடவுள் அல்ல, மாறாக நீயும் உன் சுய சித்தமே என்பதை கற்றுக்கொள்வோமாக. ஆம் அன்புக்குரியவர்களே, நரகம் என்பது நமக்காக உருவாக்கப்படவில்லை. அது வீழ்ந்து போன தூதர்களை கட்டி வைக்கப்படக்கூடிய இடமாக இருக்கிறது. சொர்க்கம், விண்ணகம் என்பது நமக்காக உருவாக்கப்பட்டது. அதற்கு நாம் செல்வதற்கு மாறாக
மாற்றுப்பாதையிலே நரகத்தை நோக்கி நடக்கிறோம் என்றால் அது நம் படைத்த தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக செயல்படுவதனுடைய வெளிப்பாடு. ஆகவே இன்று ஆண்டவர் அன்னை மரியாள் வழியாக ஆன்மாக்களை அவர் பாதம் திருப்பிக் கொண்டிருக்கிறார். ஜெபமாலையின் மூலமாக அந்த அருளை நாம் இழந்து விடாமல் தக்க வைத்துக் கொள்ளுகிற போது நாமும் விண்ணக வாழ்வில் ஒரு நாள் நிறைவடைவோம் என்பதை உறுதியாக விசுவசித்து இன்றைய நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. இரக்கமும் மனதுருக்கமும் கொண்ட எங்கள் அன்பு தந்தையே, உமது கைவினைப் பொருள்களாகிய நாங்கள் உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். எங்களை உமது சாயலிலே படைத்தீரே, உமது உயிர் மூச்சை கொடுத்தீரே, உமக்கே நன்றி ஐயா. நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் வாழ்வின் ஊற்று, நீரே எங்கள் தலைவர் என்பதனை உணர்ந்து உம்மை ஏற்றி போற்றுகிறோம். நீரே உமது தூய இரத்தத்தால் விலை கொடுத்து எங்களை மீட்டருளினீர். எனவே நாங்கள் எங்களுக்கு உரியவர்கள் அல்ல, எமது விருப்பத்திற்கேற்றார் போல வாழ நாங்கள் உருவாக்கப்படவில்லை என்பதை உணர்ந்து உம்மிடம் எம் வாழ்வை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உம்மையே நோக்கி காத்திருக்கிறோம், உமது இரக்கத்திற்காய் காத்திருக்கிறோம். மக்களை எதிரிடமிருந்து பாதுகாப்பதும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதும் ஒரு ராஜாவினுடைய கடமையாக இருக்கிறது. அதேபோல் எங்களுக்கு ராஜாதி ராஜாவாக இருக்கிற நீரே எங்களை சகல ஆபத்துக்களிலிருந்தும் சாத்தானுடைய பிடிகளிலிருந்தும் தற்காத்து எங்கள் வாழ்வின் தேவைகளை நிறைவு செய்பவராக இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய தாசர்கள், உமக்கே சொந்தமான மக்கள். எனவே நாங்கள் உமது கரங்களிலே தவழ்கிறோம். உமது இரக்க மிகுந்த கண்களையே உதவிக்காக உற்று நோக்கி காத்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், வழிநடத்தும், பாதுகாத்தருளும். இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் பெற்றோர்களுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். கற்பத்தை உண்டாக்கிய நான் கருவறையை அடைப்பேனோ என்று கூறுகின்றவரே, எம் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளும். இன்று ஏக்கத்தோடு உம்முடைய தாயாம், எங்களுடைய தாயாம் அன்னை மரியாள் வழியாக நாங்கள் ஏறெடுக்கும் இந்த ஜெபத்தை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். மலடி என்று அறியப்பட்ட சாராளின் கற்பத்தை, அன்னாவின் கற்பத்தை, எலிசபெத்தின் கற்பத்தை ஆசீர்வதித்து அவர்கள் அவமானப்பட்ட இடத்தில் உயர்த்தி அவருடைய தலைமுறையின் தலைமுறைகளை காணச் செய்தவரே, எமது அன்பு பிள்ளைகளுக்கும் நீர் அவ்வாறே செய்து அவருடைய தலை நிமிரச் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எங்கள் தலைமுறைகளுக்கு தடையாயிராதபடி அதனை உமது திரு இரத்தத்தால் மன்னித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மிடத்தில் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தமே ஜெயம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் நம்பிக்கையை உன்மீது வைக்கிறோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் பாவங்களை பொறுத்துக் கொள்வீராக. ஆமேன்.